மதிமுகவினரும் விசிகவினரும் தன் மீது தொடர்ந்து பொய் புகார்கள் அளித்ததால் மேயர் பதவியை ராஜினாமா செய்ததாக திமுகவை சேர்ந்த கோவை முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கோவையில் முன்னாள் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உடல்நலக் குறைவு மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் இடம் தொடர்பான ஒரு பிரச்சனையில் மதிமுக விசிகவினர் தன்னை மிரட்டி வருவதாகவும் அவர்களின் பொய் புகார்களால் தான் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இந்த வீட்டு பிரச்சனை நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறோம். கேஸ் சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் கோர்ட் மூலிமா பார்த்துக்கிறோன்னு சொல்லியாச்சு. இப்போ எங்களை டெய்லி மன உளைச்சல் பண்ணி நான் கவுன்சிலராகி மேயர் ஆனதுலேருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல். நான் இவங்களோட பிரச்சனைனால தான் நான் இந்த மேயர் பதவியே ரிசைன் பண்ணேன். நான் மேயர் பதவி ரிசைன் பண்ணதுக்கு ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி இவங்க 2 பேர் தான் என் மேலே டெய்லி பெட்டிஷன் போட்டே இருந்தாங்க. இவங்கனால எனக்கு ரொம்ப மன உளைச்சல். இந்த 4 வருஷமாக மன உளைச்சல். இப்போ என்னோட பர்சனல் பிரச்சனையில் பூந்து மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நான் இப்போ நம்ம போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். கமிஷனர் தீர விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு.